வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை காளிகாம்பாள் கோயில் பூசாரி மீதான பாலியல் புகார் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிக்கை. விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் அளித்த பெண் உயர்நீதிமன்றத்தில் மனு. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமான நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம். நெல்லை அருகே சொந்த ஊரான வாகை குளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தீபக் ராஜா உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த உடல் அடக்கம். தமிழ்நாட்டில் வாகன தணிக்கையின் போது 1054 வாகனங்களில் விதிமீறல் கண்டுபிடிப்பு. ஒரே நாளில் 1,10,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையர் அறிவிப்பு. திருப்பூரில் ஓடும் ரயிலில் போதையில் பயணிகளை மிரட்டிய விவகாரம். மேலும் 2 பேரை கைது செய்த காவல்துறை. கல்வி சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தக்கூடிய விற்பனை பொருள் அல்ல. ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு வாரத்துக்கு மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பணியாளர்கள். ஒவ்வொரு மேசையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். ஜெயலலிதா இந்துத்வா தலைவர்தான் என தமிழிசையும் பேச்சு. ராமர் கோயில் தேவை என தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் என்றும் பெருமிதம். ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். சேலத்தில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட நர்சிங் கல்லூரி மாணவிகள் 68 பேருக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் சிகிச்சை. சமையல் கூடத்தில் பயன்படுத்தப்படும் குடிநீரில் சாக்கடை கலப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டதால் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிர்ச்சி. முல்லை பெரியாறில் அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எதிர்ப்பு. தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் இருந்து குமுளி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து மர்ம பொருள் விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் ஆட்சியர் ஆய்வு. தமிழக அறிவியல் மற்றும் ஆய்வு மையம் விரைவில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம். அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவன அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம். புதிய தேசிய கல்விக் கொள்கையே நாட்டின் எதிர்காலம் என ஆளுநர் RN ரவி பேச்சு. தான் பதவியேற்ற போது பல்கலைக்கழகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் வேதனை. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் 30 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். நண்பர்கள் உள்ளிட்டோர் 2 நாட்களில் ஆஜராக அறிவுறுத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட அமெரிக்கா சென்ற இந்திய அணி. நியூயார்க் விமான நிலையத்தில் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கோட் படத்தில் 2 பாடல்களை பாடும் நடிகர் விஜய். யுவன் சங்கர் ராஜா கொடுத்த அப்டேட்டால் ரசிகர்கள் உற்சாகம்.
பப்புவா நியூகினி நிலச்சரிவில் உயிரிழப்பு 2000 கடந்ததாக தகவல். மேலும் பலரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. புதிய உச்சம் தொட்ட சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வர்த்தக முடிவில் சிறிது சரிவு. மும்பை பங்குச்சந்தை 75,390 புள்ளிகளிலும் தேசிய பங்குச்சந்தை 22,932 புள்ளிகளிலும் வர்த்தகம் நிறைவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சான்றிதழ்கள் வழங்க அலைக்கழிப்பதாக மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் இந்த வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு சேர்வதற்கு ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்கள் பெற வேண்டியுள்ளது. இதற்காக அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம் என்று அலைய வேண்டியுள்ளது. இதற்காகத்தான் அரசு சிறப்பு முகாம்களை பள்ளி வளாகத்திலே நடத்தது. ஆனால் அதற்கும் பயனற்ற நிலைதான் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் வருவாய்த்துறையில் போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் சான்றிதழ் வழங்குவது காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஊழியர்களுக்கும் பொதுமக்களிடையே தினம் தினம் அந்த பகுதியில் மோதல் ஏற்பட்டது சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த புகார் சட்டமன்ற உறுப்பினரான கல்யாண சுந்தரத்துக்கு அளிக்கப்பட்டது. உடனடியாக அவர் நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு என்ன பிரச்சனை என்று கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் நேரடியாக அந்த புகாரை அவரிடம் தெரிவித்தார்கள். சான்றிதழ் வழங்குவதில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் அவர் கேட்டபொழுது அவர்களும் எம்எல்ஏவிடம் அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடமே இவ்வொரு அலட்சியமாக நீங்க பேசும்போது பொதுமக்களும் எவ்வாறு பேசும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரை சமாதானப்படுத்தினார்கள். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்களை விரைவில் கொடுப்பதற்கு உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டார். ஏற்கனவே இவர் குடிமைப்பொருள் வழங்கும் துறையில் மக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதில் ஊழல் நடப்பதாக நேரடியாக சண்டையிட்டு அந்த வீடியோ வைரலானது. தற்பொழுதும் இவருடைய சண்டையிடும் காட்சியும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியும் வைரலாகி இருக்கிறது. பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகிறேன் என பிரஜ்வால் ரேவண்ணா வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் பெரும் புயலை கிளப்பிய பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக வீடியோ வாயிலாக பிரஜ்வால் ரேவண்ணா தகவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் அசன் மக்களவை தொகுதியினுடைய எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் நேரில் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநில மக்கள் மற்றும் தேவகவுடா குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் அந்த வீடியோவில் பிரஜ்வால் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தேர்தல் பரப்புரையில் பேசிய தேவகவுடா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரில் விசாரணையை சந்திக்குமாறு பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் வரும் 31ஆம் தேதி பிரஜ்வால் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராவதாக வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ, ತಾತಂಗೆ ಹಾಗೂ ನನ್ನ ಕುಮಾರನಿಗೆ ಮತ್ತು ನಾಡಿನ ಜನತೆಗೆ ಹಾಗೂ ಎಲ್ಲ ನನ್ನ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾ ನಾನು ಫಾರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದೀನಿ ಅಂತ ಸರಿಯಾಗಿ ಮಾಹಿತಿ ಕೊಡದೇ ಇರೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಮಾಹಿತಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಏನು 26ನೇ ತಾರೀಕು ಚುನಾವಣೆ ನಡೀತು. 26ನೇ ತಾರೀಕು ಚುನಾವಣೆ ನಡೆದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವತ್ತು ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಕರಣ ಆಗಲಿ, ಯಾವುದೇ ಒಂದು ಕೇಸ್ ಆಗಲಿ ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. SITನೂ ಕೂಡ ರಚನೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. ಈ 26ನೇ ತಾರೀಕು ನಾನು ಫಾರಿನ್ ಹೋಗೋದು ಕೂಡ ಇದು ಮುಂಚೆನೆ ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ ಆಗಿತ್ತು. ಹಾಗಾಗಿ
ನಾನು ಫಾರಿನ್ ಹೊರಟಾದ್ಮೇಲೆ 3-4 ದಿನದ ನಂತರ ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೆ ಈ ಮಾಹಿತಿ ದೊರಕುವಂತ ಕೆಲಸ ಆಯಿತು. ಮಾಹಿತಿ ದೊರಕದ ಮೇಲೆ ನಂತರ SITನೂ ಕೂಡ ಏನು ಒಂದು ನೋಟಿಸ್ ಕೊಡುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿತು. ಆ SIT ನೋಟಿಸ್ಗೂ ಕೂಡ ನಾನು ಎಕ್ಸ್ ಖಾತೆ ಮುಖಾಂತರ ಮತ್ತು ನನ್ನ ಲಾಯರ್ ಮುಖಾಂತರ ನಾನು 7 ದಿನ ಸಮಯ ಅವಕಾಶ ಕೇಳಿದ್ದೆ. 7 ದಿನ ಸಮಯ ಅವಕಾಶ ಕೇಳಿದ ಮೇಲೆ ಕೂಡ ಅದು ಮಾರನೇ ದಿನನೇ ಏನು ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿನ ಹಿರಿಯ ನಾಯಕರಾದಂತಹ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಮತ್ತು ಹಾಗೂ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ನಾಯಕರುಗಳು ಏನು ಓಪನ್ ವೇದಿಕೆಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಚರ್ಚೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ರಾಜಕೀಯದ ಪಿತೂರಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸನ ಮಾಡಿದ್ರು. ಇದೆಲ್ಲ ನೋಡಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಡಿಪ್ರೆಷನ್ಗೆ ಹೋಗುವಂತ ಕೆಲಸ ಆಯಿತು, ಐಸೋಲೇಷನ್ಗೆ ಹೋಗುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿದೆ, ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ಕೇಳಿದೆ ನಾನು. ಅದಾದ ನಂತರ ಹಾಸನಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವು ಶಕ್ತಿಗಳು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರ್ಕೊಂಡು ಇವತ್ತು ನನ್ನ ಮೇಲೆ ರಾಜಕೀಯದ ಒಂದು ಪಿತೂರಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಮಾಡುವಂಥದ್ದು ಇರ್ಬೋದು. ರಾಜಕೀಯವಾಗಿ ನಾನು ಏನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕುಗ್ಗಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಏನೇನೋ ಒಂದು ಪ್ರಕರಣಗಳಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಭಾಗಿಯಾಗುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಹಾಗಾಗಿ ಇವನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಇನ್ನ ಒಂದು ಆಘಾತ ಆಗುವಂತ ಕೆಲಸ ಆಗಿ ನಾನೇ ಒಂಚೂರು ದೂರ ಇದ್ದೆ. ಹಾಗಾಗಿ ಯಾರು ಕೂಡ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ತಪ್ಪು ತಿಳಿಯೋದು ಬೇಡ. நானே குத்தாகி பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக வீடியோ வாயிலாக பிரஜ்வால் ரேவண்ணா தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பீகாரில் தேர்தல் பரப்புரையின் போது மேடை அசைந்திருக்கிறது. பீகாரில் ராகுல் காந்தி பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் திடீரென மேடை அசைந்ததால் ராகுல் காந்தி அதிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். இப்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது பீகார் மாநிலத்தில் உள்ள பள்ளிகஞ்ச் என்ற பகுதியில் பரப்புரைக்கு சென்ற ராகுல் காந்தி அந்த மேடையில் கூட்டம் பாரம் அதிகமாக இருந்ததன் காரணமாக சற்று அதிர்ந்தது. இதனால் ஒரு நிமிடம் யாருமே எதிர்பாராத அந்த ஒரு நிமிடத்தில் சுதாரித்து காயங்களின்றி ராகுல் காந்தி தப்பினார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவரது பாதுகாவலர்கள் அவரை பாதுகாப்பாக வேறு பகுதிக்கு அழைத்து சென்றனர். இதனால் அந்த கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பிட்டு இந்த வீடியோ காட்சியானது சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளிபுத்ரா என்ற ஒரு சட்டசபை நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது இந்த சம்பவமானது நடந்தது. முதல் முறையாக அவர் ஏறி நின்றதுமே சிறிது நேரத்தில் மேடை லேசாக குலுங்கியது. அங்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் போது மீண்டும் ஒரு முறை, மொத்தம் 2 முறை லேசாக அந்த மேடை குலுங்கியதால் பரபரப்பு நேரிட்டது. பாலவேல், நன்றி ராஜா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. भाजपा